பி ஸ்விஃப்ட் டு ஒபே. ஆமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியறதுல நம்ம துரிதமா இருக்கணும். வேகமா ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே நம்ம வந்து கீழ்ப்படியணும். நீங்களே சொல்லுங்க, ஆண்டவர் கீழ்ப்படியறதுக்கு வந்து பிரியமா இருப்பாரா? இல்லைன்னா நம்ம கீழே படியாம நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், இந்தாங்க இந்த ஆடு எடுத்துக்கோங்க, இந்தாங்க இல்ல இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல பிரியமா இருந்துப்பாரு? நாட் அட் ஆல், ரைட்? நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு எப்பொழுதுமே பிரியமான ஒரு காரியமா இருக்கும். அவர் வந்து சாமுவேல் இவ்வளவு கேள்வி கேட்பாரு. அதுக்கு வந்து சவுல் என்ன சொல்லுவாரு, நான் ஆண்டவருக்கு பலி கொடுக்கறதுக்கு தானே நான் வந்து கூட்டி கொண்டு வந்தேன், அவங்க எல்லாரையும் அதுல எடுத்துட்டு வந்தேன், இது என்ன நீங்க இதுவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு he will start giving justification, he will start rebelling. இதெல்லாம் என்ன ஆகுது, எதுக்கு வந்து ஒரு பேமெண்டா இருக்கு? ஃபார் disobedience, disobeying the Lord. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிலேட் ஒபீடியன்ஸா இருந்தாலும் அது என்னது, disobedience தான். ஸோ இந்த சவுல் வந்து disobey பண்றதுனால he will start facing the consequences. ஓகேங்களா? ஸோ எப்போ அது உண்மை தானே, நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம்